எத்தனையோ அடையாளம் உண்டு. 80 ஆண்டுகால பொதுப்பணி, சமூக பணி, 70 ஆண்டு காலமாக கழகத்தை கட்டிக்காத்த பணி, 60 ஆண்டுகால சட்டமன்ற பணி, 50 ஆண்டுகால கழகத் தலைவர் பணி, ஒரு எழுத்தாளர், நாடக ஆசிரியர், திரைப்படத்துறையிலே பங்களித்தவர் என்ற பல்வேறு விதமான அடையாளங்கள் இருந்தாலும் அவர் தன்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக கருதியது பத்திரிகையாளர் என்ற அடையாளத்தை தான். அதனால்தான் முரசொலியை தன்னுடைய செல்ல பிள்ளை என்று எப்பொழுதும் குறிப்பிடுவார். பத்திரிகையாளர்களுக்கு முக்கியத்துவம் தந்து பத்திரிகையாளருடைய கருத்தை எப்பொழுதும் கேட்பதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு சிறு சம்பவத்தோடு உரையை நிறைவு செய்கின்றேன். மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டம், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி அவையிலே அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் அரசாங்க வண்டிகளை மந்திரிகள் தங்களுடைய சொந்த உபயோகத்திற்கு எடுத்து செல்லக்கூடாது என்றொரு கட்டளையை எம்ஜிஆர் அவர்கள் பிறப்பித்திருந்தார். அம்மையார் PT சரஸ்வதி அவர்களுடைய கார் ஒன்று ரேஸ் கோர்ஸ் கிளப்பில் இருப்பதை பார்த்த ஒரு பத்திரிகையாளர் அதை படம் எடுத்து தலைவர் கலைஞரிடம் சென்று கொடுத்து, இதை சட்டமன்றத்திலே காண்பித்து நீங்கள் பிரச்சனையை கிளப்பலாம் என்று கொடுக்கின்றார். அந்த காலத்திலெல்லாம் உடனுக்குடன் இன்டர்நெட் இந்த வசதிகள் மாதிரி அப்படியே கைகளில் என்ன நடந்தது என்பது கிடைக்காது அல்லவா? ஆகவே பத்திரிகையாளர்கள் ஆவலோடு வெளியே காத்திருக்கின்றார்கள். மதிய உணவு இடைவேளையில் எம்ஜிஆர் அவர்களும் முத்தமிழறிஞரும் இணைந்து சிரித்து கொண்டே வருகிறார்கள். என்னடா நாம் புகைப்படம் கொடுத்தோம், ஏதும் நடக்கவில்லை போலிருக்கிறதே என்று பத்திரிகையாளர்கள் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வரும் பொழுது அவர்களை பார்த்து ஒரு மன்ம புன்னமை புரிகின்றார் தலைவர் கலைஞர். உடனே எம்ஜிஆர் அவர்கள் பத்திரிகையாளர்களை பார்த்து, எங்கள் இருவருக்கும் நடுவில் நீங்கள் குடிமைப்பிடி சண்டை வரும் என்றுதானே நினைத்தீர்கள் என்று கேட்கின்றார். தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த புகைப்படத்தை காட்டியிருக்கின்றார். ஆனால் காட்டுவதற்கு முன்பாக உதவியாளர்களிடம் சொல்லி எங்கே எதற்காக அந்த வண்டி அங்கே நின்றது, யார் எடுத்து சென்றது என்று விசாரித்திருக்கின்றார். PT சரஸ்வதி அம்மையாருடைய தாயார் தெரியாமல் அவசரத்திற்கு எடுத்து சென்று விட்டது என்ற செய்தி அவருக்கு தெரிய வருகிறது. ஆகவே இதை பெருசுபடுத்தக்கூடாது என்று சொல்லி அந்த செய்தியை மட்டும் இவரிடம் சொல்லிவிட்டு விட்டுவிட்டார். குடும்பப்பிடி சண்டை எங்களுக்கு நடுவில் வரும் என்று காத்திருக்கிறீர்களா என்று பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்டவுடன் தலைவர் கலைஞர் சொன்னாராம், அது ஒருபொழுதும் நடக்காது, ஏனால் எனக்கும் குடிமை இல்லை, உங்களுக்கும் குடிமை இல்லை என்று சொன்னாராம். அப்படி எப்பொழுதும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னையும் அந்த துறையிலே ஆட்படுத்தி நம்மையும் வளம் வரச் செய்த நம்முடைய பெருமகனார் குறித்து இவர்கள் உரையாற்ற இருப்பதை நானும் அவளோடு கேட்க இருக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான நன்றி, வணக்கம்.